சங்கீதம் 67ஆம் சங்கீதம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமி எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏனென்றால் வேதத்திலே என்னாகும் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லி. ஆனால் அதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். என்றால் ஆதியாகமம் புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே யாக்கோப் என்கிறதான ஒரு மனுஷன், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் அப்படின்னு ஒரு வைராக்கியமான விடாப்படியான ஒரு ஜெபம், தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால், யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தண்ணீர் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது கர்த்தரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்தார்கள். மரியாள் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே கச்சாலிகள் நிறைய தண்ணீரை விட்டினார்கள், தண்ணீர் திராட்சரசமே மாறினது. 10ஆம் வசனத்திலே முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் மிகவும் சுவையுள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் கடந்த நாட்களிலே மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள், உழண்டு கொண்டிருந்திருப்பீர்கள். ஸ்தோத்திரம். மிகுந்த கஷ்டப்பட்டு ஏதோ பிரச்சனைகள் இருந்திருப்பீங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 18-19 சொல்கிறது, நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறிவீர்களா? வனாந்தரத்திலே பாதை, அவாந்தரத்திலே ஆறுகள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பேதுரு என்கிறதான மனுஷன் ராம் முழுதும் பிரயாசப்பட்டான், ஒன்றுமில்லாது இருந்தது. இப்பொழுது நீர் என்ன சொல்கிறீர், அதன்படி செய்கிறேன் என்று சொன்னான். வலைகள் கிளியத்தக்கதாய், படுகு அமிழத்தக்கதாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்கு எழுதி வைத்திருக்கிறது? ஸ்தோத்திரம். அப்படியே வாசித்து போறதுக்கு இல்லை, விசுவாசிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திர. வேதம் சொல்கிறது, எபிரேயர் 3:20 சொல்கிறது, நீங்கள் ஸ்தோத்திரம் எண்ணுகிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. யோபு 34:5 சொல்கிறது, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு நான் செய்கிறேன். யோபு 9:10 சொல்கிறது, எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அப்படி கொத்த ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். நான் ஒரு சின்ன சாட்சி கூட சொல்லிடுறேன். எங்கள் குடும்பங்களிலே பெரியவர்கள், எங்கள் அம்மா அத்தை இவங்கெல்லாம் பெரியவங்க. ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே மிகுந்த கஷ்டம், வருமானம்லாம் இருந்தது, அது வீணாய் செலவழித்து கொண்டிருந்த பெரியவர்கள். ஆனால் பெண்கள் தான் வீட்டை நிர்வாகம் பண்ணணும், அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. மிகுந்த கஷ்டம். பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள், 10 பிள்ளைகள். ஒரு குடும்பம் இல்லை, 2 குடும்பம். எங்கள் குடும்பமும் பாஸ்டர் குடும்பமும் சேர்த்து அம்மா, அவங்க அப்பா, அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து 10 பிள்ளைகளோடு இருந்த பொழுது மிகுந்த கஷ்டம். பெரிய பேர் பெத்த பேர் தாவு நீளில் ஏதும்பாங்க. அதில் எங்கள் மாமா சொன்ன வார்த்தைகள். ஸ்தோத்திரம். அப்படியாய் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாய் கடந்து சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த நாட்களிலே எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். இப்பொழுது சில கோடீஸ்வரர்களை அவர்கள் வாரிசுகளில் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை, நல்லா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. நான் லட்சாதிபதியா இருக்கிறேன், இனிமேல் கோடீஸ்வரன் ஆயிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஸ்தோத்திரம். பீடத்தில் பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அதாவது அந்த நாட்களிலே முந்தினவைகளை நினைச்சிட்டே இருக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவே வேண்டாம். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீ அறியா, நீ அறிந்து கொள்வாயா? வனாந்தரத்திலே பாதை,
அவாந்தர வழியிலே ஆறுகள், கற்பாறையில் நீரூற்றுகளை தேவனாய கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முந்தின காரியங்கள் ஏராளமான ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களுக்கு சொந்தக்காரர். நீங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, ஊழே பாலான நிலம் ஊழையிடுகிற அவாந்தர வழியிலாம் நம்ம என்ன செஞ்சிருக்கார்? தெரிந்தெடுத்தார். கந்த துணியை மாற்றுவார். அல்லேலூயா. நல்ல வெண் வஸ்திரங்களை கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த வெண் வஸ்திரங்களை உங்களுக்கு கொடுப்பார். எங்க அத்தை சொன்னது அதுதான். நீ போய்கிட்டே இரு, ஜெபத்துக்கு போய்கிட்டே இரு. நான் கிழிஞ்ச டவுசர்லாம் போட்டிருப்பேன். எனக்கு தபால் பெட்டின்னு ஒரு பேர் உண்டு ஸ்கூல்ல, பிள்ளைகள் பட்டியில் தபால் பெட்டி வராமாங்க. ஸோ அப்படிலாம் சொன்ன நாட்கள் உண்டு. அப்போ எங்கள் அத்தை சொன்ன ஒரு வார்த்தை, நீ கோயிலுக்கு வந்துக்கிட்டே இரு மாறுமாங்க. அல்லேலூயா. இப்போ துணிகளை எங்கே வைக்கணும்னு தெரியல. அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்கள் உண்மை. நம்ம அப்படியே வைப்பதற்காக அல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுவதற்காக தேவனை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை சொல்லும் பொழுது ஆதியாகம புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் சீமானா இருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாதிருந்த அந்த மனுஷருக்கு சோதர தேவனாய கர்த்தர் சீமானாய் அவரை மாற்றி அழகு பார்த்தார். அல்லேலூயா. நிறைய இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்து போகிறது. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் தலைகளை தாழ்த்தி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பது தானே உமக்கு பிரியம். அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்காம ஆண்டவரை ஆசீர்வதிக்காட்டி நாங்கள் உங்களை விட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் நாட்டை, முழு உலகத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் முழு உலகத்துக்கு ரட்சகர். வானத்திலிருந்து இறங்கின ஒளி, அப்பம், ஆசீர்வதிக்கிறவர். உமக்கே கோடி ஸ்தோத்திரம். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே. நம்ம இன்றைக்கு சாட்சியின் வேலை வேண்டாம் என்று நினைக்கிறேன்.